Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. அதுல all and option press பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். friends, இன்னைக்கு வீடியோல நம்ம மாவு அரைக்காமலே ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல இந்த மாதிரி மொறுமொறுன தோசை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் friends. அத எப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துர்க்கேங்க. இது வந்து நம்ம உப்புமா செய்றோம் இல்லையா, அந்த வெள்ளை ரவை தான் இது. வறுக்காத ரவை தான் நான் எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்க போறோங்க. அதாவது ரொம்ப பொடி பண்ணாம முக்கால்வாசி அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சாவே போதுங்க. ரொம்ப பொடியாயிராம மிக்ஸில அரைச்சிருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இத வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்திக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாங்க. 1 கப் ரவையோட தூளுக்கு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்படி இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாங்க. எவ்வளோ ரவை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து தயிர் சேர்த்திக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இது கெட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்திக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நான் வந்து தயிர் எடுத்த அந்த கப்லேயே சேர்த்திக்கிறேங்க தண்ணி. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தியாச்சு. இது நல்லா இப்போ கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறலாம். நம்ம எடுத்திருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 தோசை கிடைக்குங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம தோசை மாவு ஸ்டேஜில் இருக்கு. இப்போது இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இது 15 நிமிஷம் நல்லா ஊறினா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல தோசை கிடைக்கும். அதாவது நம்மளுடைய மாவு தோசை, இட்லி மாவு தோசை இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், இந்த அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாங்க. அதாவது பேக்கிங் சோடா தான். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த சோடா உப்பு சேர்க்குறனால நல்லா மொறுமொறுன்னு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து நார்மலாக ரவை தோசைன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இது நம்மளுக்கு நல்லா அழகாக வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்க போகிறோம். ஸ்டவ்வில் பேன் வச்சிடலாம். தோசை தவா நல்லா சூடாகட்டுங்க. லைட்டாக அது மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. சும்மா ஒரு துணியில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு துணியில் கூட தடவி விட்டுக்கலாங்க. இப்போ தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு 1லேருந்து 1.25 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தோசையை விட அடுத்தடுத்து தோசை ஊற்றுறது நல்லா வருங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பியாச்சு. நல்லா வெந்துருச்சு தோசை. சுவையான தோசை 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா போதுங்க, நல்லா மொறுமொறுன்னு கிடச்சிரும். இப்போ நான் அடுத்த தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள். மாவு இல்லாத டைமில் குழந்தைங்க தோசை கேட்குறாங்க, இல்லை நம்மளுக்கு தோசை சாப்பிட்ணுமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கூட வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சட்னி இருந்தால் போதுங்க. இது வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.